ஹலோ ஹலோ, கஸ்டமருங்க. அப்படிங்களா? யார்கிட்ட சார் நம்பர் வாங்குனீங்க? சந்திரா அக்கா கிட்ட நம்பர் வாங்கினேன். ஓ, டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்ல? டீட்டெயில்ஸ்லாம் தெரியும், இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை சொல்லிடுங்களேன். 1 ஹவர்னா 2000 சார், ஃபுல் சர்வீஸ்னா 5000. உங்களுக்கு 1 ஹவரா ஃபுல் சர்வீஸா? இல்லைங்க, 1 ஹவரே போதுங்க. ஓகே, ஒரு 12 o'clock வந்துடுறீங்களா? ஓகேங்க, வந்துடுங்க. ஓகே. ஆட்டோ, நீங்கள் தான் அன்பா? ஆமாம், எங்கே போகணும்? சுந்தரி. ஓ, அதுவா மேட்ரு? சுந்தரி அக்காட்டையா? யார் நம்பர் கொடுத்தா? சந்திரக்காவா? ஆமாம். சுந்தரி அக்கா பிஸியாக இருக்குமே, ஃபோன் பண்ணி பார்ப்போம். அக்கா. சொல்லு அன்பு, என்ன விஷயம்டா? அக்கா, புது பார்ட்டி ஒன்று வந்திருக்கு. அப்படியா? 12 மணிக்கு ஒரு கஸ்டமரை புக் பண்ணியிருக்கேன்டா. அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்க்குறேன், விட மாட்டேன்றியடா. அக்கா, பார்ட்டியை பார்த்தா கொஞ்சம் பாவமாக இருக்குது, அதான். அதுக்கு என்னதான்டா பண்ண சொல்கிற? மணி 10 தானக்கா ஆகுது, இன்னும் 2 மணி நேரம் இருக்குல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கக்கா. சரி, 1 ஹவரா ஃபுல் சர்வீஸா? 1 ஹவரா ஃபுல் சர்வீஸா? அப்படின்னா 1 ஹவர்னா 2000 ரூபாய், 200 ரூபாய் கமிஷனு. ஃபுல் சர்வீஸ்னா 5000 ரூபா, 500 ரூபாய் கமிஷனு. ஃபுல் சர்வீஸ்னா ஃபுல்லாக பாடி எல்லாம் மசாஜ் பண்ணி ஹாப்பி எண்டிங் கொடுக்குறது தான் ஃபுல் சர்வீஸ். 1 ஹவர்னா 2000 ரூபாய். இல்லைங்க, 1 ஹவர் போதும். 1 ஹவர் போதுமா அக்கா? 1 ஹவரே போதுமாக்கா? அக்கா, நானே கூப்பிட்டு வந்துடுவாக்கா. ஓகேக்கா. சரி, வா தலை. நில்லு. இது என்ன மஞ்சள் கலர் பை, வெள்ளை கலர் ஜிப்பா? நீ பாட்டு எதுனா இல்லை பாத்ரியாரா? இதெல்லாம் சுந்தரியக்கா ஏற்றுக்காது. போ, வேற ஏதாவது மாற்றிட்டு வா. செகண்ட் ஃப்ளோரு 207. பார்த்தா?
எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இதுக்கு முன்னால் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? இல்லைங்க, இதான் ஃபஸ்ட் டைம். பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. இல்லைங்க, உண்மையாலுமே இதான் ஃபஸ்ட் டைம். ஓகே. ஒரு 10 நிமிஷம். ம். ச்சே, ம். ஏங்க, என்னாச்சு? இல்லைங்க, இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கடைசியில் 2 பக்கத்தை வேற காணோம். கிளைமேக்ஸ் என்ன ஆச்சுன்னே தெரில, ஒரே டென்ஷனாக இருக்குது. உங்களுக்கு கிளைமேக்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஆமாங்க. ஏற்கனவே நீங்கள் இந்த புக்கை படிச்சிட்டிங்களா? ம். சொல்லுங்க, கிளைமேக்ஸ் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். சரவணன் தன்னோட குடும்பத்துக்காக கடல் கடந்து போய் சம்பாரித்து அந்த பணத்தை தன்னோட மனைவிக்கு அனுப்பி வச்சான். தான் பொண்ணோட மஞ்சள் நீராட்டு விழாக்கு வர முடியாதுன்னு தகவல் சொல்லிட்டு தான் குடும்பத்துக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு சர்ப்ரைஸ் டீமையும் கூப்பிட்டுக்கிட்டு மிக்கி மவுஸ் வேடத்தில் தான் வீட்டுக்கு வரான். வீடே ஜெகஜோதியாக இருந்துச்சு. தான் பொண்ணை அலங்கார குளத்தில் பார்த்த சரவணை கண் கலங்குறான். ரொம்ப நாள் கழித்து பார்க்குறான்ல தன்னுடைய மகளை. அதே ஏக்கத்தோட தன்னோட மனைவியை தேடினான். தான் மனைவி மேடைக்கு வரும்போது கூட இன்னொரு ஆணும் வந்தான். தான் மனைவி அவரோட நெருக்கமாக இருக்கிறத பார்த்து அவள் இன்னொருத்தனோட பழக ஆரம்பிச்சிட்டான்றது தெரிஞ்சு சரவணனுக்கு கோபம் வந்துச்சு. அந்த கோபமே அழுகையாக மாறிச்சு. அப்புறம் என்னாச்சு? வேஷத்தை கழிச்சிட்டு அவன் பொண்டாட்டி அடிச்சே கொன்னுட்டாரா? இல்லைங்க, சரவணனோட மனைவி எதையோ நினச்சி அழுதுகிட்டே ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டா. கூடவே அந்த கள்ளக்காதலனும் போனான் சமாதானப்படுத்துறதுக்காக. ஏம்மா, உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ ஊருக்கு போனவன் புருஷனை நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டான். இல்லைங்க, என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அவர் கூட இல்லையே நினச்சி கஷ்டமாக இருக்குன்ட்டு அந்த கள்ளக்காதலனை அவள் கட்டி பிடிச்சிக்கிட்டான். இதையெல்லாம் சரவண மிக்கி மவுஸ் வேடத்தில் வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். வேஷத்தை கழிச்சாரா இல்லையா? இல்லைங்க, தான் கொண்டு வந்த பணம் நகை பொருள் எல்லாத்தையும் வீட்டிலே கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான். தான் போட்ட வேஷத்தை கடைசி வரை கலைக்காமலே அவன் போயிட்டான். ச்சே, இது நியாயமே இல்லை. இப்படி அவர் கிளைமேக்ஸ் எழுதுவார் இந்த மித்ரன். ஆமா, இதுதான் கிளைமேக்ஸா இல்ல நீங்களே ஏதாவது அடிச்சு விடுறீங்களா? இல்லைங்க, இதுதான் கிளைமேக்ஸ். வெளியில் வந்த சரவணை தான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டா, பார்த்துட்டு நான் போனமாதான்டா இங்கேருந்து போகிறேன். நான் இப்போ எதனா நடவடிக்கை எடுத்தால் கூட இந்த பிரச்சனை என் பொண்ணை தாண்டா பாதிக்கும். அதனால் எனக்கு தெரியாத சில விஷயம் தெரியாமலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த ஊரை விட்டே பிறந்துட்டான். எனக்கு இந்த கிளைமேக்ஸ் சுத்தமாக பிடிக்கல. இந்த மித்ரன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன். இப்படியா ஒரு கதை எழுதுவான் லூசு பையன். ஹூ. ஏங்க அவர் திட்டுறீங்க? ஏங்க அவரை திட்டினா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நீங்களே அந்த கதையை எழுதுனீங்க? ஆமாங்க, நான் தாங்க இந்த கதை எழுதினேன். என் பேர் தாங்க மித்ரன். என்னது, நீங்கள் தான் மித்ரனா? ஆமாங்க, உண்மையாலுமே நான் தான் மித்ரன். ஏங்க நிஜமாலுமே நீங்கள் தான் மித்ரனா? ஆமாங்க, நான் தான் மித்ரன், நான் தான் இந்த கதை எழுதினேன். ஏங்க பொய் ஒன்றும் சொல்லலையே. உண்மையாலுமே நான் தாங்க மித்ரன், அது என்னுடைய புனைப்பெயர்.
சார் வணக்கம். வணக்கம்யா, சொல்லுங்கள். அடுத்து நம்ம பதிப்பகத்தில் உங்கள் புத்தகத்தை தான் வெளியிடலான்னு இருக்காங்க. சரிங்க. அநேகமாக இந்த புத்தகம் நல்ல வரவேற்பு பெறும் நினைக்கிறேன் சார். ஐயா, வரவேற்பு மட்டும் நல்லா இருக்கு, ஆனால் வருமானம் இல்லைங்களே. கண்டிப்பாக இந்த தடவை உங்களுக்கு வருமானத்துக்கு நல்ல வழிவகை செய்யும். சரிங்க. சாயந்தரம் ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டு போங்க. இதில் என்னங்க இருக்குது, கண்டிப்பாக வரேன். ஓகே சார். நன்றிங்க. இப்போயாச்சும் நம்புறீங்களா? சாரி சார், நீங்கள் தான் மித்ரன்னு தெரியாமல் ஏதேதோ பேசிட்டேன். பரவாயில்லைங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். உங்கள் புத்தகங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் திரும்ப திரும்ப வாசிச்சிட்டே இருப்பேன். உண்மையை சொல்லணுன்னா உங்கள் புத்தகம் தான் எனக்கு துணை. ஓ, டைம் ஆயிடுச்சு இல்லை? வந்த வேலையை விட்டு ஏதேதோ பார்த்துட்ருக்கேன். சாரி சார். ஏன், என்னாச்சு? இல்லைங்க, என்னால் முடியல. யாருமே இல்லாத எனக்கு ஒரு பெரிய ரசிகை கிடைச்சிருக்கீங்க. என் மேலே இவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்க மனசு கேட்கலைங்க. என்னை மன்னிச்சிருங்க. என்னை மன்னிச்சிருங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்தாங்க. இல்லைங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். இது உங்களுக்கு தர வேண்டியது. இல்லை, பரவாயில்ல. இந்த காசை ஈஸியாக நான் சம்பாதிச்சிடுவேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, கிளம்புறேன். ம். பார்க்கலாம். எப்போ? ஆ, இல்லை, பார்க்கலான்னு சொன்னீங்களே, எப்போ? பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, கஸ்டமருங்க. கஸ்டமரா? சொல்லுங்க. அன்னைக்கு வந்தாலங்க அதே கஸ்டமர் தாங்க. எனக்கு 1 ஹவர் போதுங்க. 1 ஹவரா? ஆமாங்க. சரி, ஓகே. எத்தனை மணிக்கு இங்கே வர்றது? ஒரு 12 மணிக்கா வந்துடுறீங்களா? சரிங்க. ஆ, ஓகே. ஹலோ. ஹலோ, நான் மித்ரன் பேசுகிறேன். ஆ, சொல்லுங்க. வரலாமா?
வாங்க, எங்க இருக்கீங்க? நான் உங்கள் ஹோட்டல் பக்கத்தில் வந்துட்டேன். சரி வாங்க. சரி. வாங்க. நீங்க மறுபடியும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். எனக்காக சாப்பிடுங்களேன். ம். ஹலோ, நான் தாங்க கஸ்டமரு. கஸ்டமரா? அவங்க 12 மணிக்கு புக் பண்ணல. நான் உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? எப்போ வர சொன்னேன்? இப்போ வரீங்க. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? இல்லைங்க, 12 மணிக்கு ஒரு காது குத்து இருக்குங்க. அதுக்கு முன்னால் முடிச்சுட்டு போகலான்னு வரேன். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு 12 மணிக்கா வாங்களே, நான் சொல்கிறத கேளுங்களேன். இல்லைங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜ்னாலும் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் ஒர்க்கை பாருங்கள். 1 ஹவர் தானே. நான் பக்கத்தில் இருக்கிற டீ கடை வரைக்கும் போயிட்டு வரேன். சார் வாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க.
வாங்க. வாங்க. நீங்க உட்காருங்க. சாப்பிட்டுட்டு இருங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. பாஸ், சார் நீங்களா? என்ன சார் சுந்தரேகாவா? ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டீங்க போலது. அப்புறம் சுந்தரி இருக்காங்கல்ல, எப்படி? எப்படின்னா புரியல. அது வந்து கேரக்டரு எப்படி? நல்ல டைப் சார், நல்ல டைப் சார். அதுக்கு இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு பழக்கம் எப்படி? அட நீங்கள் வேறு சார். இப்படி தான் என் கூட இருக்கவங்களாம் என்னை உஸ்பத்தி நானும் போனேன். ஆனால் என்னாச்சு தெரியுமா? உனக்கு எப்படிடா என்கிட்ட இப்படி கேட்க மனசு வந்துச்சு? இல்லைக்கா, என்னை பார்க்குறவங்கெல்லாம் சுந்தரியாக்காவை முடிச்சிட்டேன்னு கேட்டாங்கக்கா. அதான் மண்டகுளத்தில் தப்புட்டேங்க்கா. சாரிக்கா. இப்படி நீ தப்பான எண்ணத்தோட தான் இத்தனை நாள் நீ என்கிட்ட பழகிட்டு இருந்தியாடா? உன்னை நான் என் தம்பி மாதிரி தானடா பார்த்தேன். சே, நீ என்கிட்ட இப்படி பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அக்கா சாரிக்கா. இனிமே நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. ஏய், சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேங்க்கா. பொய் சொல்லாத, நிஜமால சாப்பிட்டியா? நிஜமாலே சாப்பிட்டேங்க்கா. உனக்கு இனிமே இந்த மாதிரி எண்ணம் எப்பவுமே உனக்கு வரக்கூடாது. ஆட்டோ ஓட்டி ஒழுங்கா சம்பாதிச்சு உனக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒழுங்கா வீட்டோட இரு. இனிமே இந்த மாதிரிலாம் வராத, நீ போ. அதுக்கப்புறம் எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு அது மாதிரி எண்ணம் தோணவே இல்லை சார். சுந்தரி அக்கா ரொம்ப நல்ல டைப்பு சார். பாவம் சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி தொழிலில் போய் மாட்டிச்சு சார். இப்போ மட்டும் இல்லை சார், எனக்கு எதாவது ஹெல்ப்னாலும் முதல்ல சுந்தரி அக்கா தான் சார் பண்ணும். அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு? உங்க புத்தக வெளியீட்டு விழாலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லாவே போயிட்டுருக்கு. ஆமாம், நீங்கள் லாட்ஜில் ரூம் எடுத்து தங்குறீங்களே, அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து தங்கலாம்ல? இல்லைங்க, எங்கள் வாழ்க்கையே ஒரு நாடோடி வாழ்க்கை. எங்களுக்குன்னு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க. நாங்கள் போகிற இடத்துலலாம் 1 மந்த்து 2 மந்த்துன்னு தங்கிடுவோம். அங்கேயே வர்ற கலெக்ஷன்ஸில் 50-50 எடுத்துப்போம்.
அநேகமாக நான் இன்னும் 2 நாளில் கொல்கத்தா போயிடுவேன். கொல்கத்தாவா? ஆமாங்க. என்னங்க, ம் போன வாட்டியே நீங்கள் சாப்பிடாம போயிட்டீங்க. இந்த வாட்டி நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறேன், நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். நானே ஆர்டர் பண்ணுறேன். இல்லைங்க, நான் ஆர்டர் பண்ணுறேன். இல்லைங்க, இப்போ மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் உங்களுக்கு நானே சாப்பாடு போடலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து நீங்கள் எதுவும் பேசாதீங்க. உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தேன். எதுவுமே பேசாதீங்க. எழுந்திருச்ச வெளியில் போங்க. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். தயவுசெய்து வெளியில் போங்க. என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, போயிடுங்க. அவள் என்னை காதலிக்க ஆரம்பித்து விட்டாள் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் தன் காதலை கடைசி வரை என்னிடம் சொல்லாமலேயே போய்விடுவாளோ என்று நினைக்கும் பொழுது மனம் வேதனை அடைகிறது. இது ஒரு சுகமான வேதனை.
na 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 na